லோஹாகாட் கோட்டை கொலை வழக்கு ஒட்டுமொத்த இந்தியாவே உலுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த கேஸ் பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம சேனலில் ஆல்ரெடி ஒரு வீடியோவை நம்ம போட்டிருக்கோம். அந்த வீடியோவை பார்த்த பலரும் அந்த காதலி ஷியா கோயல் எப்படியோ மாட்டிக்கிட்டாங்க, இனி சட்டம் அவங்கள பார்த்துக்கும் அப்படின்னு ஈஸியாக நினச்சிருப்பீங்க. ஆனால் கதை இதோட முடிஞ்சில்லைங்க. இப்போ இந்த கேஸில் யாருமே எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய அதிரடி திருப்பம் உண்டாகி இருக்கு. என் மகன் நிரபராதி, அவன் கொலையே செய்யலை, அந்த பெண் ஷியா கோயல் தான் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக என் மகனை இந்த கொடூர கொலையில் திட்டமிட்டு மாட்டி விட்டு பழிவாங்கிறா அப்படின்னு இந்த வழக்கோட இரண்டாவது குற்றவாளியான சேத்தன் சௌத்ரியினுடைய தந்தை இப்போ ஊடகங்களுக்கு முன்னாடி வந்து கதறி அழுது ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. சேத்தன் சௌத்ரி யாரும் ஞாபகம் இருக்குங்களா? ஷியா கோயலினுடைய காதலன், அதாவது அவர் கூட தான் சேர்ந்து இவங்க கொலை பண்ணதா வழக்கு போய்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் தான் சேத்தன் சௌத்ரியினுடைய அப்பா வந்து என் பையனுக்கும் இந்த கொலைக்கும் சம்பந்தமே இல்லை, ஷியா கோயல் தான் பண்ணிட்டு என் பையனை மாட்டி விடுறா அப்படின்ற மாதிரி ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. அது மட்டும் இல்ல, ஜூன் 23 அன்னைக்கு கைது செய்யப்பட்ட ஷியா கோயலையும் சேத்தனையும் புனே போலீசார் ஒரே அறையில நேருக்கு நேர் உட்கார வச்சு விடிய விடிய அதிரடி விசாரணை நடத்தியிருக்காங்க. அந்த விடிய விடிய நடந்த விசாரணையில போலீசாருக்கே தலை சுற்ற வைக்கக்கூடிய அளவுக்கு இன்னும் சில அதிர்ச்சிகரமான புது உண்மைகளும் நீரஜ் குமார் அப்படின்ற ஒரு புதிய நபருடைய பெயரும் வெளில வந்திருக்கு. அப்படி அந்த மூடிய அறை விசாரணைக்குள்ள என்னதான் நடந்துச்சு, சேத்தன் சௌத்ரியினுடைய வழக்கறிஞர் கோர்ட்ல வச்ச அந்த அதிரடியான வாதம் என்ன, கேத்தனுடைய அக்கா எப்படி சாமர்த்தியமா இந்த கொலையை கண்டுபிடிச்சாங்க, ஷியா கோயலை மாட்டி விட்டாங்க, இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். இந்த கேஸில் உங்களை அதிர்ச்சி அடைய வைக்கக்கூடிய பல விஷயங்கள் இருக்குது. இந்த கேஸ் பற்றி போட்ட முதல் வீடியோலையும் நம்ம சொல்லியிருப்போம், கேத்தன் தவறி விழுந்துட்டாருன்னு ஷியா நாடகம் ஆடினாங்க, போலீஸும் அதை விபத்துன்னு தான் நினச்சாங்க. ஆனால் இந்த வழக்கை கொலையாக மாற்றினதில் கேத்தனுடைய சகோதரி சஞ்சனாவுக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்குது. கேத்தன் இருந்து 4 நாட்கள் கழித்து ஷியா கோயல் ரொம்ப சாதாரணமாக கேத்தனோட வீட்டுக்கு துக்கம் விசாரிக்க போயிருக்காங்க. அங்கே தான் கேத்தனோட அக்கா சஞ்சனா ஷியா கோயலுக்கு ஒரு சின்ன செக் ஒன்று வச்சாங்க. கேத்தன் எப்படி விழுந்தாரு, அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு சஞ்சனா தொடர்ந்து ஷியா கோயல் கிட்ட அடுக்கடுக்கா பல கேள்விகள் அடுத்தடுத்து கேட்க ஆரம்பிச்சாங்க. சும்மா அப்படியே துக்கம் விசாரிக்கிற மாதிரி போயிட்டு சீன் போட்டு வந்துடலாம் அப்படின்னு யோசிச்ச ஷியா கோயல் இது கொஞ்சமும் எதிர்பார்க்கவே இல்லை. அவங்க சொன்ன பதில்கள் எல்லாமே முன்னுக்கு பின் முரணாகவே இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் திக்கி திணறி வளர ஆரம்பிச்சிருக்காங்க. இதை பார்த்ததுமே சஞ்சனாவுக்கு சந்தேகம் வலுவாகி உடனே அவங்க குடும்பத்துக்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் குடும்பத்தினர் போலீஸை அணுகி விசாரணையை வேற கோணத்துக்கு மாற்றினாங்க. கேத்தனோட அக்கா மட்டும் அன்னைக்கு அந்த கேள்விகளை கேட்கலனா இந்த கேஸ் இன்னைக்கு ஒரு சாதாரண விபத்தா அப்படியே கம்ப்ளீட்டா மூடி மறைக்கப்பட்டிருக்கும் அப்படின்றதுதான் உண்மை. ஜூன் 23 அன்னைக்கு ஷியா கோயலையும் சேத்தன் சௌத்ரியையும் புனே கிராமப்புற போலீசார் அதிரடியாக கைது செஞ்சாங்க. இப்போ இவங்க 2 பேருமே 7 நாள் போலீஸ் காவலில் இருக்காங்க. போலீஸ்காரவங்க இவங்க 2 பேரையுமே தனித்தனியாக வச்சு விசாரிச்சப்போ ஆளுக்கு ஒரு கதை சொல்லியிருக்காங்க. இதனால புனே போலீஸ் எஸ்பி சந்தீப் கில் தலைமையிலான தனிப்படை இவங்க 2 பேரையுமே ஒரே அறையில் நேருக்கு நேர் உட்கார வச்சு விடிய விடிய அதிரடி விசாரணை நடத்தினாங்க. மாறி மாறி குற்றம் சாட்டிக்கிட்ட இந்த ஜோடி இவன் தான் ஐடியா கொடுத்தான் அப்படின்னு ஷியா கோயலும், இவ தான் என்னை கட்டாயப்படுத்தி அந்த இடத்துக்கே கூட்டிட்டு வந்தா அப்படின்னு சேத்தன் சௌத்ரியும் மாறி மாறி போலீஸ் முன்னாடியே சண்டை போட்டுக்கிட்டு தான் சொல்றாங்க. இப்படி போலீஸ் கிட்ட மாறி மாறி போட்டு கொடுத்துக்கிற இவங்க 2 பேருமா லவ் பண்ணாங்க, ஒரு உயிரையே பலியிட துணிகிற அளவுக்கு இவங்க அப்படி என்னதான் லவ் பண்ணாங்க அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அந்த காதலனுடைய பின்னணி என்னன்னு நான் சொல்றேன். கடந்த வருடம் நடந்த ஒரு பிசினஸ் மீட்டிங்ல ட்ரை ஃப்ரூட்ஸ் வியாபாரம் செஞ்ச சேத்தனோட ஷியாவுக்கு பழக்கம் ஏற்பட்டு அது நவம்பர் 2025 காதலா மாறினதை இவங்களே ஒப்புக்கிறாங்க. ஷியா கோயலுக்கு கல்யாணம் பண்ண இருந்த கேத்தன் அகர்வாலை ஒரு பெரிய முட்டுக்கட்டையா நினைச்சு சேத்தன் சௌத்ரி காதலன் தான் முதல்ல அவரை எப்படியா தீர்த்து கட்டிடலாம் அப்படின்ற ஐடியாவை ஷியா கிட்ட சொன்னதாகவும் விசாரணையில் தெரிய வந்திருக்கு. இந்த விசாரணையில போலீசாருக்கு கிடைச்ச இன்னொரு முக்கியமான துப்பு தான் நீரஜ் குமார். சேத்தன் சௌத்ரி ரொம்ப புத்திசாலித்தனமா பிளான் பண்ணி கொலையை செய்யும் போது தன்னுடைய சொந்த போனை கடையிலேயே வச்சுட்டு போனான்னு நமக்கு எல்லாம் தெரியும். ஆனா அவன் கோட்டைக்கு எடுத்துட்டு போனது அவனுடைய மளிகை கடையில கடந்த 3 ஆண்டுகளா வேலை செஞ்சுட்டு வர்ற நீரஜ் குமார் அப்படின்ற ஏழை ஊழியருடைய போனை தான். அந்த ஊழியருடைய போன்ல இருந்து தான் ஷியாவுக்கு தொடர்ந்து கால்கள் போயிருக்கு. போலீசார் இப்போ அந்த ஊழியரான நீரஜ்குமாரையும் காவலில் எடுத்து தீவிரமாக விசாரிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. சேத்தன் அந்த ஊழியரை மிரட்டி போனை வாங்கினானா அல்லது அவருக்கும் இந்த கொலையில் தொடர்பு இருக்கான்ற கோணத்தில் விசாரணை போய்கிட்டு இருக்கு. இப்படி இருக்க குற்றம் சாட்டப்பட்ட சேத்தனுடைய அப்பா பாபுலால் சௌத்ரி ஊடகங்களுக்கு முன்னாடி வந்து ரொம்பவே பரபரப்பான சில கருத்துக்களை சொல்லியிருக்காரு. அவருடைய குற்றச்சாட்டு என்னவா இருக்கு அப்படின்னா, ஷியா கோயல் என்ற பெண்ணை எங்களுக்கு முன்பின் தெரியாது, நான் போலீஸ் ஸ்டேஷன் போனப்போ தான் அவளை முதல் முறையாக நேர்லேயே பார்த்தேன். லோஹாகாட் கோட்டையில் கேத்தனும் ஷியாவும் இருந்த இடத்துல என் மகன் இல்லவே இல்லை, அவன் ரொம்ப தூரத்தில் தான் நின்றுட்டு இருந்தானா, என் பையன் ரொம்பவே நல்லவன், அவன் ஒரு ஸ்போர்ட்ஸ் அத்லெட், அதாவது விளையாட்டு வீரன், இந்த கொலையில் அவனுக்கு எந்த தொடர்பும் இல்லை, ஷியா கோயல் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக என் மகனை பழிவாங்குற நோக்கத்தோடு இந்த கேஸில் மாட்டி விட்டுருக்கா அப்படின்னு கண்ணீரோட சொல்லியிருக்காரு. அதே போல சேத்தனுடைய மாமா உதயராம் சௌத்ரியும் பேசும்போது மீடியாக்கள் இந்த விஷயத்தை ஒருதலை பட்சமாக காட்டுறாங்க, என்ன பிளான் பண்ணி மாட்டி வச்சுட்டாங்க மாமா அப்படின்னு சேத்தன் என்கிட்ட அழுதுகிட்டே சொன்னா அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு வந்தப்போ சேத்தன் சார்பாக ஆஜரான பிரபல வழக்கறிஞர் ராம் ஷஹானே ஒரு முக்கியமான வாதத்தை முன்வச்சாரு. அவர் கோர்ட்ல வாதாடும் போது போலீசாரோட முதல் தகவல் அறிக்கையில், அதாவது FIR
புகார்ல சேத்தன் சௌத்ரி நேரடியாக கேத்தன் அகர்வாலை தள்ளிவிட்டதற்கான எந்த ஒரு தெளிவான ஆதாரமும் இல்லை. ஷியாவினுடைய காதலன் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காகவும் ஷியா கொடுத்த வாக்குமூலத்தை மட்டுமே அடிப்படையாக வச்சும் போலீசார் என் கட்சிக்காரர் இந்த வழக்கில் சேர்த்திருக்காங்க அப்படின்னு வாதாடி இருக்காரு. இதனால இந்த வழக்கு இப்போ கோர்ட்லயுமே ரொம்பவே சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஒரு பக்கம் குற்றவாளிகளோட குடும்பத்தினர் தங்களை தற்காத்துக்க பார்க்க, இன்னொரு பக்கம் மகனை இழந்த சோகத்தில் இருக்கக்கூடிய கேத்தன் அகர்வாலினுடைய தந்தை விஷால் அகர்வால் எழுப்பியிருக்கக்கூடிய ஒரு கேள்வி ஒட்டுமொத்த இந்திய சமூகத்தையுமே உலுக்கியிருக்கு. அந்த தந்தை கண்ணீரோட என்ன கேட்கிறாரு அப்படின்னா, உனக்கு என் மகனை திருமணம் செஞ்சுக்க விருப்பம் இல்லைன்னா, காதலிச்சவனே கைப்பிடிக்கணும்னு நினைச்சிருந்தனா எங்ககிட்ட நேரடியாவே சொல்லியிருக்கலாமே, நாங்களே இந்த திருமணத்தை உடனே ரத்து செஞ்சிருப்போம், அதை விடுத்து ஏன் என் மகனை இப்படி கொடூரமா கொல்லணும் அப்படின்னு அழுதுகிட்டே கேட்டிருக்காரு. அந்த அப்பாவினுடைய கண்ணீர்ல இருக்கக்கூடிய வலியை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. உண்மையிலேயே கேத்தன் அகர்வால் சிம்பயோசிஸ் பல்கலைக்கழகத்தில் BBA முடிச்சு அமெரிக்காவோட புகழ்பெற்ற பாப்சன் கல்லூரியில் முதுகலை பட்டம் வாங்கிட்டு அவங்க குடும்பத்தோட சக்சஸ் குரூப் நிறுவனத்தோட CMO-வா இருந்த ஒரு மாபெரும் திறமையாளர். அவருடைய வாழ்க்கை இப்படி ஒரு போலி காதல் நாடகத்தால் முடிஞ்சு போனது உண்மையாகவே ஏற்றுக்கவே முடியாத ஒரு மிகப்பெரிய சோகம். இதில் இருக்கிறதுல இன்னும் ரொம்ப கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கேத்தன் அகர்வால் கூட கல்யாணம் பண்ணிக்க போகிற மாதிரி ஒன்றா சேர்ந்து பழகி அவர் கூட்டு போய் கொன்னதெல்லாம் ஒரு பக்கம். ஆனால் ஷியா கோயல் சோஷியல் மீடியாவில் கேத்தன் இறந்த பிறகும் கூட என் பிறந்த நாளில் என்னை விட்டு பிரிந்து விட்டாய், நமது திருமணம் நெருங்கும் நேரத்தில் ஏன் என்னை விட்டு சென்றாய் அப்படின்னு உருகி உருகி போஸ்ட் போட்டு ஆடின நாடகம் இருக்கே, எப்பா அதெல்லாம் பொறுத்துக்கவே முடியலங்க. அந்த நாடகம்லாம் இப்போ தவிடுபொடியாக்கப்பட்டுருச்சு. போலீசார் இப்போ ஷியா மற்றும் சேத்தன் மேலே கடுமையான பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செஞ்சு மேலும் பல டிஜிட்டல் மற்றும் அறிவியல் பூர்வமான ஆதாரங்களை சேகரிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. சேத்தன் சௌத்ரி தரப்பு என்னதான் மறுத்தாலும் அந்த 33 டிகிரி வெயில்ல அவர் கூடி போட்டு சுத்தின CCTV ஆதாரமும் ஊழியரோட போனை பயன்படுத்தின டிஜிட்டல் தடயமும் அவனுக்கு எதிராக பலமா இருக்குன்னு போலீசார் தரப்புல சொல்றாங்க. வருங்கால கணவனை இன்ஸ்டாகிராமில் காதலிக்கிறது மாதிரி நடிச்சு 3 முறை முயற்சி செஞ்சு 3 முறையுமே அவரை கொல்ல முடியாம போக 4வது முயற்சியில் 400 அடி பள்ளத்தாக்கில் அவரை பிடிச்சி தள்ளிவிட்டு இப்போ காதலியும் காதலனும் கம்பி எண்ணிட்டு இருக்காங்க ஜோடியா. இந்த வழக்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கைது செய்யப்பட்ட அந்த காதலன் சேத்தன் சௌத்ரியினுடைய அப்பா சொல்ற மாதிரி அவருடைய வாதத்துல உண்மை இருக்குமா? உண்மையாவே சேத்தன் சௌத்ரிக்கு இந்த விஷயத்துல எந்த சம்பந்தமும் இல்லையா? ஷியா கோயல் தான் கொலை பண்ணிட்டு இவரையும் சேர்த்து உள்ள மாட்டி விடுறாங்களா? அல்லது சேத்தன் சௌத்ரியினுடைய வழக்கறிஞர் கோர்ட்ல முன்வச்ச வாதப்படி அவர் கிட்ட வந்து தள்ளிவிட்ட மாதிரி எந்த ஆதாரமும் இல்ல, ஷியாவினுடைய லவ்வர் அப்படின்றதுனால மட்டுமே அவரையும் சேர்த்து குற்றவாளியா பார்க்க கூடாது அப்படின்னு வைக்கக்கூடிய அந்த வாதத்துல உண்மையாகவே ஏதாவது நியாயம் இருக்கா? சேத்தன் சௌத்ரி இந்த விஷயத்துல குற்றவாளியா இல்லையா? அவர் தப்பு பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லையா? இல்ல இது எல்லாமே நாடகம் தானா? கேத்தன் அகர்வாலை கொல்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நடிச்சு நாடகம் போட்டு ஏமாத்தின ஷியா கோயல் செத்ததுக்கு அப்புறமும் கூட சோஷியல் மீடியாலலாம் போஸ்ட் போட்டு அவங்க வீட்டில் நேரில் போய் சோகம் விசாரிக்கிற அளவுக்கு இருந்திருக்காங்க அப்படின்னா அந்த பெண்ணினுடைய அந்த குணத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது சம்பந்தப்பட்ட உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸை தெரியப்படுத்துங்க. இந்த மாதிரியான தகவல்கள் மற்றும் செய்திகளை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை உடனே இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.